ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷாய் மைனிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு பென்ட்ரைவில் ஹைவ் ஓஎஸை ஃப்ளாஷ் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம மைனிங் ரிக்கை பூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி மைனிங் ரிக்கை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, நீங்கள் இந்த மேலே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் செட்டப்பில் வரணும். நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் எப்படி ஒரு மதர் போர்டு, ரேம், சிபியூ எல்லாம் செட் பண்ணுறது, எப்படி கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறது, அதை பற்றின செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. இது அதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக எப்படி ஒரு மைனிங் ரிக்கை பூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். வாங்க முதல்ல நம்ம எப்படி பென்ட்ரைவில் ஹைவ் ஓஎஸை ஃப்ளாஷ் பண்ணுறது, அப்புறம் ஹைவ் ஓஎஸில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதோட கான்ஃபிக் ஃபைலை பென்ட்ரைவில் எப்படி அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி நம்ம ரிக்கை பூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் ஹைவ் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வெப்சைட் போய்க்கோங்க. இதுக்குள்ளே இன்ஸ்டால்குள்ளே போய்க்கோங்க. இங்கே ஆசிக் மைனர்ஸ்க்கு ஜிபியூக்குன்னு தனித்தனியாக ஓஎஸ் இருக்கும். நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு தான் மைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜிபியூன்னு இருக்கிற இந்த ஓஎஸ்கில் வந்து இங்கே அதுலேயே லேட்டஸ்ட்டு ஸ்டேபிள் வெர்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டோரண்ட் ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக சிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் இப்போ சிப் ஃபைல் கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி இந்த ஹைவ் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சைஸ் 1.31 GB இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்ததாக பலேனா எட்சர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம பென்ட்ரைவில் ஹைவ் ஓஎஸோட இமேஜை ஃப்ளாஷ் பண்ணுவோம். இதில் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் விண்டோஸில் இப்போ ஒர்க் பண்ணுறேன். இது வந்து நம்ம மைனிங் ரிக் சிஸ்டம் கிடையாது. இது வேறு சிஸ்டம், வேறு உங்களோட பர்சனல் பிசியோ லேப்டாப்லேயோ தான் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் பென்ட்ரைவில் ஃப்ளாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மைனிங் சிஸ்டமை பூட் பண்ண முடியும் இந்த பென்ட்ரைவை வச்சு. ஸோ இதில் நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் இது டவுன்லோட் பண்ணுறேன். இது டவுன்லோட் ஆகி முடித்தோன்னே இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்துடும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் உள்ள ஷார்ட்கட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் ஃப்ளாஷ் ஃப்ரம் ஃபைல் அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஹைவ் ஓஎஸ் இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலக்ட் டார்கெட் கொடுத்துட்டு நீங்கள் எந்த பென்ட்ரைவில் பூட் பண்ண போகிறீங்களோ மினிமம் உங்களுக்கு 16 GB வேணும். ஆனால் 32 GB யூஸ் பண்ணுறது நல்லது. நான் என்னோடய ரிக்கில் 32 GB தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் 16 GB பென்ட்ரைவை வச்சு காமிக்கிறேன். பட் நீங்கள் 16 GB யூஸ் பண்ணலாம், பட் 32 GB நீங்கள் வாங்குறது தான் நல்லது. ஸோ நீங்கள் அந்த பென்ட்ரைவை நீங்கள் சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே காமிக்கும், இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த சிஸ்டமில் உள்ள ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து எஸ்எஸ்டி இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணிடக்கூடாது. நீங்கள் எது பென்ட்ரைவ்னு பார்த்து 2-3 யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எந்த யூஎஸ்பியோ அந்த யூஎஸ்பியை செலக்ட் பண்ணணும். தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள டேட்டாலாம் ஃபார்மேட் ஆகிரும். கொடுத்து செலக்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஃப்ளாஷ் கொடுங்க. ஃப்ளாஷ் கொடுத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் கேட்கும், அதில் எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் இப்படி தான் உங்களுக்கு ஃப்ளாஷிங் ஸ்டார்ட் ஆனோன்னா ஸ்டார்டிங்னு வரும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ளாஷிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. த்ரீ 3% கம்ப்ளீட். இது நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போது ஃப்ளாஷ் ஆகி முடிஞ்சிருச்சு. அடுத்து வேலிடேட் பண்ணும். வேலிடேட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். இது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு பென்ட்ரைவில் அந்த ஓஎஸ் ஹைவ் ஓஎஸோட இமேஜ் ஃப்ளாஷ் ஆகிடும். அதை யூஸ் பண்ணி நம்ம மைனிங் ரிக்கை பூட் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா அந்த வேலிடேஷன் ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கிப் ஆப்ஷனை கொடுத்து, ஆனால் நீங்கள் வேலிடேட் பண்ணுறது நல்லது.
உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃப்ளாஷ் கம்ப்ளீட், ஒன் சக்ஸஸ்ஃபுல் டார்கெட்னு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இப்போ ஃப்ளாஷ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில டைம் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண உடனே இந்த பென்ட்ரைவில் வந்து எஜெக்ட் ஆப்ஷன் காட்டாது. ஏன்னா இது லினக்ஸோட பார்ட்டிஷனாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ மேபி உங்களுக்கு எஜெக்ட் ஆப்ஷன் இதில் காட்டாமல் இருக்கலாம். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ரீஇன்செர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் காட்டும். ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இன்செர்ட் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு அந்த பென்ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே டிடெக்ட் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு மை கம்ப்யூட்டரில் திஸ் பிசியில் டிடெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் அமைக்கி இந்த பார்ட்டிஷன் வி ஷார்ட் கிரியேட் அண்ட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே உங்களோட பென்ட்ரைவ் இங்கே டிஸ்க் ஒன்றா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா NTFS அப்படிங்கிற பார்ட்டிஷன் இருக்கும். இந்த பார்ட்டிஷனை ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் ட்ரைவ் லெட்டர் அண்ட் பாத்ஸ்ன்னு இருக்குது. இதில் போய் ஆட் கொடுத்துக்கோங்க. அசைன் த ஃபாலோவிங் ட்ரைவ் லெட்டரை வச்சு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிச்சிடும். ஒருவேளை ஆட்டோமேட்டிக்காகவே இது வரணும், அப்படி வரலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இங்கே வர வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம ஹைவ் ஓஎஸில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அதில் உள்ள ஒரு கான்ஃபிக் ஃபைலை டவுன்லோட் பண்ணி இதில் போய் நம்ம பேஸ்ட் பண்ணணும். அடுத்து நீங்கள் இப்போ ஹைவ் ஓஎஸ்க்குள்ளே போய்க்கோங்க. திரும்ப வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு சைன்இன் கொடுங்க. இங்கே ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி உங்கள் லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வந்திருக்கும். அதை உங்கள் இமெயிலில் போய் அந்த கோடை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் க்ரியேட் பண்ண சொல்லும். நீங்கள் அதை நம்ம லேட்டராக பண்ணிக்கலாம். ஐ வில் டூ இட் லேட்டர் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இதான் உங்களோட ஹைவ் ஓஎஸோட மெயின் பேஜாக வரும். ஃபார்ம்ஸ் இதில் நீங்கள் உங்கள் கொடுத்த நேம் பேர் வச்சு ஃபார்ம்னு ஒரு இது க்ரியேட் ஆகிருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபார்முக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் ஆட் பண்ண சொல்லும். ஸோ இந்த நீங்கள் ஃபார்முக்குள்ளே வந்துட்டு இந்த ஒர்க்கர்ஸ் டேப் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஒர்க்கர்ஸ் டேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிக்ஸ்குள்ளே வந்து ஆட் ரிக் பட்டன் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே நீங்கள் கனெக்ட் எக்ஸிஸ்டிங் கொடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பென்ட்ரைவை ஃப்ளாஷ் பண்ணிட்டோம் ஓஎஸை வச்சு. ஸோ நீங்கள் கனெக்ட் எக்ஸிஸ்டிங் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ரிக் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து இருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதில் டவுன்லோட் rig.config இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிக் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் டவுன்லோட் ஆன இந்த கான்ஃபிக் ஃபைலை காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் பென்ட்ரைவில் டேட் ஆன இந்த ஒரு பார்ட்டிஷன் இருக்குல்ல இதில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் நேம் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ள நம்பர் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. அந்த ஃபைல் நேம் கரெக்டாக rig.conf மட்டும் தான் இருக்கணும். வேறு எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர்லாம் டெலீட் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் இந்த rig.conf அந்த ஃபைலை போட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பென்ட்ரைவை ரைட் கிளிக் கொடுத்து எஜெக்ட் கொடுத்துருங்க. எஜெக்ட் கொடுத்துட்டு அந்த பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மைனிங் ரிக்கில் இன்சர்ட் பண்ணி அந்த மைனிங் ரிக்கை பூட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் guys. நம்ம ஹைவ் ஓஎஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அப்புறம் அந்த ஓஎஸை பென்ட்ரைவில் ஃப்ளாஷ் பண்ணோம். அந்த கான்ஃபிக் ஃபைலை பென்ட்ரைவில் போட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம மதர் போர்டில் இன்சர்ட் பண்ணி மைனிங் ரிக்கை பூட் பண்ண வேண்டியதாக மிச்சம் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம மைனிங் ரிக்கை பூட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம சாஃப்ட்வேர் செட்டப் பண்ணி மைனரை ஸ்டார்ட் பண்ணி மைனிங் ப்ராசஸை எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.